வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிய எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து யூடியூப்ல இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, புஷ்கர் ராஜ் தாக்கூர் இந்த நேம்ல இருக்கு. ஆக்சுவலா 1 இயர்க்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இதுதான் அந்த யூடியூப் பேஜ். 1 இயர்க்கு முன்னாடி போட்டிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது. கோல்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்க அத பார்க்கணும்னா போயிட்டு அந்த சேனல பார்த்துருங்க. அது ஹிந்தில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான். ஸோ அது ஜஸ்ட் நம்பர்ஸ், ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படின்னு புரியுது. நீங்க டீட்டெயிலாக பார்க்கணும்னா கூட அதை பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தனியாக எழுதியிருக்கேன். இப்போ ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாடல் ஸ்டாங்கிள் ரெண்டுமே வந்து எடுக்கணும். அது வந்து ஹெட்ஜோடு எடுக்கிறாங்க. இதுதான் பேசிக்கு. பேங்க் நிஃப்டியில் 920க்கு என்ட்ரு ஆகுற மாதிரி. இதில் ஒரு பேக் டெஸ்ட் காட்டியிருக்காரு. அது முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கான பேக் டெஸ்ட் காட்டியிருக்காரு. அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து மண்டே, வெட்னஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே இந்த 3 நாள் மட்டும் எடுக்க சொல்லாரு ட்ரேடை. ஏன்னா மற்ற ஃப்ரைடே, டியூஸ்டேல வந்து லாஸ் வர மாதிரி இருக்குன்றனால அவர் இந்த 3 நாள் மட்டும் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் ஹெட்ஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுக்கு நம்ம எடுக்கிறோம். ஸ்டாடலும் எடுக்கிறோம், ஸ்ட்ராங்கலும் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஹெட்ஜ் வந்து 2 லாட் பை பண்ணிக்கணும். சிஎன்பிஇ 2 லாட்டை பை பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு அரௌண்ட் ₹5 ரெடியூஸ் சொல்றாரு. ஸோ இந்த ஹெட்ஜ் எடுக்கிறது வந்து ஒருத்தருடைய கேபிட்டலை டிபெண்ட் பண்ணி மாறலாம். இதுக்கு மேபி அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஜ் பை பண்ணதுக்கு அப்புறமா ஷார்ட் சேடல் எடுக்கிறீங்க. ஏடிஎம் சிஇபியை செல் பண்ணுறீங்க, ஈச் 1 லாட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெக்குக்கும் 10% எஸ்எல் வைக்கிறோம். ஒரு லெக்குக்கும் 10% எஸ்எல் வைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துடுறீங்க இல்லையா, எடுத்துட்டு அப்புறம் ஒரு எஸ்எல் அடிக்குதுன்னா அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி 3 முறை எடுக்க சொல்றாரு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரி நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இனிஷியலாக ஒரு என்ட்ரி வருது. அப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது 3 என்ட்ரி ரிப்பீட்டடாக திரும்ப எடுக்கணும். இதுதான் இது வந்து எல்லாத்துக்கும் ஈச் லெக்குக்கும் இது அப்ளிகபிள். அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாங்கல். ஸோ ஸ்டார்ட் ஸ்டாங்கல் என்ன சொல்றாருன்னா 80 ருபீஸ் உள்ள ஸ்ட்ரைக்கை செல் பண்ணணும். சிஇபி 2 பக்கமும் ₹80 உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவோ செல் பண்ணிக்கணும். ஸ்டாங்கல் பார்த்தீங்கன்னா 30% எஸ்எல் வைக்கிறார் ஒரு லெக்குக்கும், இண்டிவிஜுவல் லெக்குக்கும். இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எல் அடிக்குதுன்னா ரீஎன்ட்ரி 3 முறை எடுக்கணும். அண்ட் எக்ஸிட் டைம் 3:10க்கு. அப்புறம் இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் வைக்கிறாரு. டார்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹2000 வைக்கிறாரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேபிட்டலில் 1% ஒரு நாளைக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். அது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓவரால் வியூ ஸ்ட்ராட்டஜி பற்றின கண்டிஷன்ஸ் இதுதான். ஆல்ரெடி நான் கோடிங் பண்ணியிருக்கேன். அதை ஆல்ரெடி கோடிங் பண்ணி இன்னைக்கு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இது ஆக்சுவலாக மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 செட்ஸ் இதில் வருது. ஏன்னா நம்ம ஸ்டாடல் ஸ்டாங்கல் ரெண்டும் எடுக்கிறதுனால அதில் வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்கான சான்ஸ் அதில் இல்லை எனக்கு. ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு என்ட்ரி எக்ஸிட்டுக்குமே ரீஎன்ட்ரிக்காமே ஒரு செட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 17 செட்ஸ் இதில் வரும். ஸோ நான் இதில் கம்ப்ளீட்டாக மொத்தமாக சொல்ல விட்றதுக்கு ரொம்ப டைம் அதிகமாக போகும். மொத்தம் 17 செட் இருக்குது. அதனால் நான் ஹெட்ஜும் ஸ்டாடல் செட்டும் நான் இதில் எப்படி கோட் பண்ணுறது நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராங்கல் பொசிஷனை நீங்களே கோட் பண்ணிக்கலாம். இந்த சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது நிறைய செட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்ம இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அதுவும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அது காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட்டு நேம் கொடுத்துடலாம்.
இப்போ செட் ஒன்ல வந்து நம்ம எட்ஜ் எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த டைம் என்ட்ரு ஆகும் டைமிங் போட்டுக்கலாம். டைம் greater than equal to 9:20. Then time 9:20க்கு மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:10க்கு எக்ஸிட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 3:10க்கு உள்ள அது வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பொசிஷனல் டீட்டெயில்ஸ். பொசிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரி கண்டிஷன் ஃப்ரீ ஆல் குவான்டிட்டி நிஃப்டி பேங்க் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த கண்டிஷன், ஸோ இங்கே தான் வந்து என்னைக்கு நம்ம எடுக்க போகிறோன்ற கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஆக்சுவலாக ஒரு 3 நாள் தான் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ நான் இன்னைக்கு என்ட்ரி எடுக்கணுன்றதுக்காக இந்த கடைசியாக வீக் டே 5 கொடுத்துருக்கேன் சேர்த்து. வீக் டே 5ன்றது ஃப்ரைடே. சரிங்களா? பட் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி படி இந்த 3 நாள் மட்டும் தான் எடுக்கணும். இது நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ராட்டஜி படி தேவையில்லை, அதுதான் எடுத்துரும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இது வந்து 3 நாள் மட்டும் இல்லை, வீக்கில் எவ்ரிடே உங்களுக்கு ரன் ஆகணும்னா நீங்கள் இந்த கண்டிஷன் எடுத்துடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷன் போயிடும். அப்போ உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுமே என்ட்ரி எடுக்கும். இப்போ இந்த கண்டிஷன் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், குரூப் கிளிக் பண்ணிவிட்டு இது 3 கண்டிஷன் நம்ம வரணும். இது 3மே ஆர் கண்டிஷனில் வரணும். ஓகேங்களா? இப்போது வீக் டே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வீக் டே 1ன்றது மண்டே நம்மளுக்கு எடுக்கணும். அடுத்தது வெட்னஸ்டேவும் எடுக்கணும். வெட்னஸ்டே வந்து நம்பர் 3 வரும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3. அடுத்தது தேர்ஸ்டே எடுக்கணும். ஸோ தேர்ஸ்டேன்றது வீக் டேல 4th வரும். ஸோ இந்த 3 நாள்லேயே நமக்கு என்ட்ரி எடுக்கணும். சப்மிட் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா 5 rupees உள்ள சிஇபி ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். 2 லாட் ஆட் பண்ண போகிறோம். NFO கால் நிஃப்டி பேங்க் MISR கரண்ட் வீக் FX fine strike underlying Nifty Bank field LTP number option type CE any expiry weekly மாத்திக்கலாம். நம்பர்ல 5. ஸோ 5 rupees உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சிஇல எடுத்துக்க சொல்கிறோம். லாட் சைஸு 2 ஆட். சிஇ கொடுத்தாச்சு. இப்போ பி ஆட் பண்ணோம். டைப்பு புட்டு அண்டர்லைங் நிஃப்டி பேங்க் கரண்ட் வீக் எஃப்எக்ஸில் ஆப்ஷன் டைப் பிஇ ₹5. இப்போ புட் ஆப்ஷனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்ஜ் ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு செட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கணும், இப்போ நான் ஒருவருக்கும் கொஞ்சம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டாக் சார்ட்டர்லாம் சிஇபி ரெண்டுமே செல்ஃப் பண்ணுறது, அது ஒரே செட்டில் போடுவாங்க. பட் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனால நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
இப்போ செட் 2 வந்து ஸ்டேடருடைய காலை செல் பண்றது. அதில் காலை செல் பண்றோம். ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து அதை பார்த்து பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் பண்ண டைம் நிறைய ஆகும்ல. ஸோ அதான் என்ன பண்றேன்னா இது காப்பி செட் 2 பேஸ்ட். இப்போ அதில் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். எந்த டைம்ல என்டர் ஆகிறோன்றது அது யூஸ்வலாக வந்துடும். அடுத்தது இதில் என்ன பண்ணுறோம்னா அந்த லாட்ஸ் அந்த ஹெட்ஜ் எடுத்து நம்மளுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை கொடுக்குறோம். ஸோ செல் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஹெட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நெட் குவான்டிட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா, நெட் குவான்டிட்டியில் 111 சரிங்களா, 2 லாட் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதேமாதிரி 112 வந்து புட் ஆப்ஷன், அதுவும் 2 லாட் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து புட்டு இங்கே தேவையில்லை தான், பட் நான் மொத்தமாக கற்றுக்கும் அப்படியே மொத்தமாக வந்தாச்சு அதில். இதை நீங்கள் எடுத்தலாம். இப்போ சிஇக்கு எடுக்கும்போது உங்களுக்கு 111 மட்டும் இருந்தால் கூட போதும், இது தேவைப்படாது. இப்போ இந்த கெட் ரன் டைம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணுறோம் இங்கே. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி சிஇல எதுவுமே இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ரன் டைம் வேரியபிள் கொடுத்துருக்கேன். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். get runtime c1 is not equal to 1. அது என்ன மீனிங்னா உங்களுக்கு C1 அப்படின்றது நான் செல்லு இல்லையா, கால் செல்லு, ஸ்டேடருடைய கால் செல்லுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அது என்ட்ரி எடுத்த பிறகு அது தான் C1. அதில் எதுவுமே என்ட்ரி இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் என்ட்ரி விழுந்துருச்சுன்னா திரும்ப அதே செட்டில் மறுபடியும் என்ட்ரி அங்கே வராது. செட் நம்பர் 2ல அகைன் திரும்ப அங்கே என்ட்ரி வராது. ஸோ அதுக்காக தான் அந்த கண்டிஷனை ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடல் ஆட் பண்ண போகிறோம். சிஇயோட ஸ்டேடல் ஆட் பண்ண போகிறோம். செல் போயிடுங்க, NFO கால் நிஃப்டி பேங்க் எஸ் கரண்ட் வீக் எஃப்எக்ஸ் ஏடிஎம் ஸ்பாட் நிஃப்டி பேங்க் ஸ்டெப் வந்து 0 தான். ஸோ அடுத்த மணியை தான் செல் பண்ணுறோம். குவான்டிட்டி லாட் 1 ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல ரன் டைம் வேரியபிளில் போய் நம்ம ஆட் பண்ணணும். ரன் டைம் என்னென்ன பண்ண போகிறோம்னா இந்த C1 நம்பர் 1ன்றதை ஒன்று கொடுக்குறோம். அடுத்ததான் இதோடைய என்ட்ரி ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி ப்ரைஸ் அது எதுக்குன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு தேவைப்படுது. அதனால ஒரு என்ட்ரி ப்ரைஸை அதுக்கு ஒரு ரன் டைம் வேரியபிள் போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்ததான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் அது சேவ் பண்ணிக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் நேமும் என்ட்ரி ப்ரைஸும் ஸ்டாப் லாஸ்க்காக வர்றது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த என்ட்ரி போயிட்டு C1 ஒரு ரன் டைம் வேரியபிள் கொடுத்துருக்கோம். C1க்கான அந்த வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. அடுத்ததான் இந்த C1ஓட என்ட்ரி ப்ரைஸ் என்னன்றதை ரெக்கார்ட் பண்ணுறோம். C1 என்ட்ரி. இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன். என்ட்ரி ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ட்ரி ப்ரைஸ் அண்டர்லையிங் நிஃப்டி பேங்க்கு. இது செட் நம்பர் 2ல இருக்கு. கண்டிஷன் 1 லெக் 1. ஸோ இப்போ என்ட்ரி ப்ரைஸை ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. அடுத்ததான் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் நிஃப்டி பேங்க் செட் நம்பர் 2 கண்டிஷன் 1 லெக் 1. ஸோ இப்போ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் நேமும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸிட். இந்த எக்ஸிட்டில் வரும்போது என்ன கொடுக்குறோம்னா
அந்த எல்டிபி இருக்கு இல்லையா, 2-1 எல்டிபி அதோட என்ட்ரி பிளஸ் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எஸ்எல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை தான் அங்கே கொடுக்குறோம். எல்டிபி of trader instrument name set number 2 condition 1 leg 1. இதனோட எல்டிபி வந்து greater than இதனோட price entry price set number 2 condition 1 leg 1. ஓகேங்களா? அதோட என்ட்ரி பிரைஸ்க்கு மேலே வந்து 10% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ 10%ன்றது நம்ம நம்பரில் டெசிமல் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 1.1. ஓகேங்களா? ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸிட் கண்டிஷனில் ரன் டைம் வேரியபிளில் ஒன்று ஆட் பண்ணணும். அது என்னன்னா C1 வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அது எதுக்காகன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு என்ட்ரி ஆகிட்டு 10%ல எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப அதே என்ட்ரி பேஜுக்கு வருது இல்லையா? ஒரு கண்டிஷன் முடிஞ்சிடுச்சு, அடுத்த கண்டிஷனில் அது வருது, அடுத்த செட்டில் வருதுன்னும் போது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல இன்னொரு ரன் டைம் வேரியபிளாக போடணும். ஸோ C1 அண்டர்ஸ்கோர் எக்ஸிட். ஸோ எக்ஸிட் ஆன பிறகு நம்மளுக்கு C1 எக்ஸிட்ங்கிற அந்த வேரியபிள் நேமில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அதை அடிக்கடி சேவ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா அது ரொம்ப நேரம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் நெட்ஒர்க் இஷ்யூ டைமில் உங்களுக்கு டெலீட் ஆகிடும் சும்மாவே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாடலில் ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த செட்டு இப்போ வந்து இது ரீஎன்ட்ரிக்கு வரும். இது எல்லாமே ரீஎன்ட்ரிக்கான கண்டிஷனு. ஸ்டாடல் கால் செட்டோட ரீஎன்ட்ரி 1. ஸோ இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா காப்பி டெஸ்ட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் வந்துடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒன்றும் 2ன்றது தேவைப்படாதீங்க, அது நீங்கள் எடுத்தனாலும் எடுத்துடலாம், இது தேவைப்படாது. நம்ம கால் சைடு மட்டும் தான் இப்போ பார்க்குறோம். அது வந்து செட்டு 1 கண்டிஷன் 1 லெக் 1ல் தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலே போதுமானது. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே சில ரன் டைம் வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? இதை வந்து இந்த C1 RE1 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கேன். C1 RE1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா செட்டு 3ல இருக்கு இல்லையா, C1னா சி சைடில் கால் சைடில் ரீஎன்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி இன்னும் நடக்கலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் C1 எக்ஸிட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். இது என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செட்டு 2ல் ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்தோம் இல்லையா, அந்த என்ட்ரி வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த கண்டிஷன். அடுத்து தேர்டு எல்டிபி என்ன கொடுத்தோம், C1 இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இனிஷியலேட்டர் சியோட எல்டிபி இப்போதைக்கான எல்டிபி ப்ரைஸு அதோட என்ட்ரி ப்ரைஸுக்கும் இன்னும் கம்மியாக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ருபீஸில் செல் பண்ணுறீங்க சிஏ, அதில் 10%ன்றது 110 ருபீஸு. ஸோ சிஏ செல் பண்ணிவிட்டு அப் சைடில் போனால் தான் எஸ்எல். இப்போ 110க்கு போயிட்டு எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரீஎன்ட்ரி பண்ணணும். ரீஎன்ட்ரி எதில் பண்ணணும்னா 100ல் தான் பண்ணணும். ஏன்னா 100ல் தான் ஃபஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகிருக்கும், செல் என்ட்ரி கொடுத்துருக்கோம். இப்போது இப்போதைக்கான அதோட எல்டிபி அதோட என்ட்ரி ப்ரைஸான 100 ருபீஸ் கீழே போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே பொசிஷன் பில்டர் ஆட் பண்ணுறோம் இல்லையா,
இதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். இல்ல நீங்க திரும்ப நீங்க இத அப்படியே காப்பி பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இங்க ஸ்பாட்ட தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் திரும்ப திரும்ப எடுக்க போறோம் 3 முறை. ஓகேங்களா? அப்ப நீங்க இத காப்பி பண்ணி போடக்கூடாது. அப்படி போட்டா உங்களுக்கு அப்போதைக்கு என்ன உங்களுக்கு வந்து அர்த்தம் பண்ணி என்ன இருக்கோ அத எடுத்துக்கும். அது கன்ஃப்யூஷன் ஆகும். அது என்ன பண்ணுதுன்னா, அத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து இந்த ரிப்பேர்ல அது ஒண்ணு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு, இந்த இடத்துல கடைசியா இருக்குல்ல பேஸ்ட் எக்ஸிட் இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்ட்ரைக் எந்த இடத்துல இருந்ததுன்றது ரெக்கார்ட் ஆயிடும் இந்த இடத்துல உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம ரீஎன்ட்ரில அதே இலக்கு திரும்ப செல் தான் பண்ண போறோம். பட் இங்க பைல இருக்கு இது. ஓகேவா? பைல இருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா, எடிட் போயிட்டு செல்ல மாத்திருங்க. அப்டேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு, இத காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ரிப்பேர் ஒன்ஸ் தேவையில்ல. நம்ம இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அதை எடுத்தோம். அதை டெலிட் பண்ணுங்க. ஸோ ரீஎன்ட்ரி எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்களா ஒரு பொசிஷன், அந்த பொசிஷனை வந்து அடுத்த செட்ல என்ன பண்ணுங்க, பேஸ்ட் எக்ஸிட் கண்டிஷன்ல செலக்ட் பண்ணி அந்த பேஸ்ட் பண்ணிட்டு, அது செல் பொசிஷனை மாற்றி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஆல்ரெடி இதை கொஞ்சம் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ரன் டைம் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. C1 RE1 இவ்வளோதான். இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ C1 RE1 அப்படின்றது சி சைடில் கால் சைடில் ரீஎன்ட்ரி 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு குறிக்கிறதுக்காக தான் அந்த ரன் டைம் வேரியபிள். ஸோ C1 RE1 ரீஎன்ட்ரி 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத இதில் கன்ஃபார்ம் பண்ணுறோம். எதுக்காகனா திரும்ப இதே செட்டில் ஃபர்தராக இன்னொரு என்ட்ரி வரக்கூடாது. நம்ம ரீஎன்ட்ரிக்கு அடுத்த செட்டு போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி. அடுத்த ரீஎன்ட்ரிக்கு இன்னொரு செட் ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம போயிட்டு. ஸோ இது எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா, இந்த செட்ல ரீஎன்ட்ரி 1ல அது எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அகைன் திரும்ப இதே இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது. நம்ம அடுத்த செட்ல தான் எல்டிபி திரும்ப அதோட என்ட்ரி பேசி கீழே போகும்போது அகைன் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான எக்ஸிட் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ செட் 2ஓட எக்ஸிட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்த செல்லோட எக்ஸிட் அதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. எடிட் போயிட்டு இதை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். செட் நம்பர் செட் 3ல தான் இது இருக்கு, வேற என்ட்ரி இருக்கு. ஸோ அங்கே செட் 3க்கு இது மட்டும் மாற்றிங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் நம்ம ரன் டைம் வேரியபிள் கொடுத்தோமோ, ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு கொடுத்தோம் இல்லையா, என்ன கொடுத்தோம், C1 எக்ஸிட்னு கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ரன் டைம் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணிக்கலாம். C1 RX1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து அந்த ரீஎன்ட்ரி ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். C1 RX1 நம்பர் 1. ஓகேங்களா? அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி முடிஞ்சிடுச்சு, எக்ஸிட் ஆயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் ரீஎன்ட்ரி. ஸோ செகண்ட் ரீஎன்ட்ரிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ செகண்ட் ரீஎன்ட்ரிக்கும் அடுத்த ரீஎன்ட்ரிக்கும் இன்னொரு என்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். நியூ செட். இந்த ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி வந்தது இல்லையா செட் 3ல, இதை இந்த பொசிஷன் அப்படியே காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணி இதே தான் உங்களுக்கு செகண்ட் ரீஎன்ட்ரி பொசிஷன் பில்டர்லையும் வரணும். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அடுத்த என்ட்ரி ரீஎன்ட்ரியில் வரணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ரீஎன்ட்ரிக்கான கண்டிஷன், அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரியோட கண்டிஷனை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இங்கே நம்ம மாற்றணும் போயிட்டு இதை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரிக்கு உள்ள செட் இது. இங்கே நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ண போறோம்னா, C1 RE2 இன்னும் எடுக்கல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ரீஎன்ட்ரி இன்னும் நடக்கல அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன். அடுத்துதான் ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படிதான் கன்ஃபார்ம் பண்றோம். C1 RX1 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது காமன், இது மாறாது, இது அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான்.
ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகணும் இல்லையா, அதோடைய அதே ப்ரைஸ்க்கு ஏன் கீழே போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது பொசிஷன் பில்டர் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல C1 RE2 இருக்கு இல்லையா, இந்த ரன் டைம் வேரியபிளை நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். C1 RE2 நம்பர் 1 செகண்ட் ரீஎன்ட்ரி நடந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றோம். சரி, இப்போ இதுக்கான எக்ஸிட் ஆக்சுவலாக முன்னாடி செட்டோட எக்ஸிட்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. இது செட் 4 இல்லையா, இப்போ செட் நம்பர் 4. ஓகே, ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்டோட ப்ரைஸ் செட் நம்பர் 4. ஸோ செட் நம்பர் 4ல உள்ள அந்த பொசிஷன் 10% SL தாண்டுது அப்படின்னும் போது அதை எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே நம்ம ரன் டைம் வேரியபிள் இதுக்கு என்ன கொடுத்தோம்னா C1 RX1 ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரியோட எக்ஸிட். அப்போ செகண்டுக்கான ரன் டைம் வேரியபிள் என்ன தரணும்னா C1 RX2 செகண்ட் என்ட்ரி. இது எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்றத இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரீஎன்ட்ரி. ஆக்சுவலாக இது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது எட்ஜி. ஓகேங்களா, நான் ரொம்ப நேரம் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. இது வந்து எட்ஜி செட் 1 வந்து எட்ஜிக்கான செட்டு, அதை விட்டுருங்க. இது செகண்ட் செட்டு நம்ம போடுறது வந்து ஸ்டேடல் காலை செல் பண்ணுறோம். ஓகேங்களா, செல் பண்ணிடுறீங்க. இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடல் காலோட ரீஎன்ட்ரி 1. ஓகே, ரீஎன்ட்ரி 1. இது பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி 2. இங்கே ரீஎன்ட்ரி 3. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஸ்டேடல் சியோட எல்லா என்ட்ரியும் முடியுது, இந்த செட்டோட முடியுது. இப்போ இதுக்கான என்ட்ரி கண்டிஷனை கொடுத்துருங்க. காப்பி பேஸ்ட். நம்ம இங்கே அந்த ரன் டைம் வேரியபிள்ஸ் நம்ம மாற்றணும். ஸோ இங்கே நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கடைசி ரீஎன்ட்ரிக்குள்ள தேர்ட் என்ட்ரி இந்த இடத்துல ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, இன்னும் ரீஎன்ட்ரி எடுக்கலை, தேர்ட் ரீஎன்ட்ரி எடுக்கலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். செகண்ட் ரீஎன்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தென் எல்டிபி வந்து என்ட்ரி ப்ளஸ் கீழே போகுது. ஓகேங்களா. அப்போ இந்த ரன் டைம் வேரியபிளை இந்த செட்டோடைய பொசிஷன் பில்டர்ல ரன் டைம் வேரியபிள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ C1 RE3 ரீஎன்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தராக இந்த செட்டில் வேறு எந்த என்ட்ரியுமே எடுக்காது. ஓகேங்களா. இப்போ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டு 5, இங்கேயும் 5. ஓகேங்களா, முடிஞ்சது. இதுக்கு நம்ம இந்த இடத்துல போடணும்னு அவசியம் இல்லை, இதோட சியோட செட் எல்லாம் முடிஞ்சது. அதனால இங்கே நமக்கு இதை டிபெண்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி இன்னொரு என்ட்ரி நமக்கு எக்ஸ்ட்ரா வர போகிறது இல்லை. அதனால இந்த இடத்துல ரன் டைம் வேரியபிளாக நம்ம எதுவும் எக்ஸிட்டுக்கு எதுவும் ஆட் பண்ண வேணாம், இதில் விட்டுடலாம். இப்போ சி சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடுக்கு போகணும். ஓகேங்களா. ஸோ புட் சைடுக்கு போகும்போது ஸ்டேடல் புட்டில் வந்து செல்லில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா
இந்த செட்டு தேவையில்லை, நம்ம இதை எடுத்துடலாம். நான் புட் சைடு மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு ரன் டைம் கொடுத்துருக்கோம். இதுக்கு இந்த ரன் டைம் அந்த ஃபஸ்ட்டு சேடலில் புட் சைடில் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து இன்னும் எடுக்கலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரன் டைம் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ பொசிஷன் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா, புட்டு செல்லை ஆட் பண்ணுங்க. ஸோ இங்கே சிஇ செல்லை நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் என்ட்ரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே டைப் வந்து புட் ஆப்ஷனுக்கு மாற்றிக்கணும். புட்டு மாற்றிடுங்க. அண்டர்லையிங் நிஃப்டி பேங்க்கு கரண்ட் வீக் ஸ்டாடெல்லாம் புட் ஆப்ஷனை என்ட்ரி எடுத்துருக்கு. ஸோ இந்த என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இங்கே ரன் டைம் வேரியபிளில் P1 அப்படிங்கிற நேம் கொடுக்குறோம். ஸோ புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டு 6 ஆல்ரெடி நான் என்னோட பழைய ஸ்ட்ராட்டஜி காப்பி பண்ணதால அது இங்கே வந்துச்சு. ஸோ இதில் செட்டு 6 நம்பர் 6 இங்கே 6 இங்கேயும் 10% தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் ஸ்டேட்டஸ் செட்டு மட்டும் தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டாங்கல் செட்டுக்கும் இதேமாரி ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேடலில் 10% எஸ்எல், பட் ஸ்ட்ராங்கலில் 30% எஸ்எல். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல 30%ன்றதுக்கு நம்பர் நீங்கள் மாற்றணும். நீங்கள் 1.3 போட்டிங்கன்னா 30% மீனிங்கு. இதை நீங்கள் ஸ்ட்ராங்கலில் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கான எக்ஸிட்டை கொடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரன் டைம் வேரியபிளாக கொடுக்கணும் நம்ம. இதுக்கு வந்து P1 எக்ஸிட் அப்படின்ற ஒரு நேமை கொடுக்குறேன். புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்த என்ட்ரி ஓகேங்களா, அது வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சதால் எக்ஸிட் ஆகிடுச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். முடிஞ்சுதுங்களா? இப்போது இது புட் சைடில் ஸ்டேடரில் புட் சைடில் ஒரு என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 முறை ரீஎன்ட்ரி வரணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 3 செட்டு இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஆட் நியூ செட்டு 1 2 3. ஸோ ரீஎன்ட்ரி 3 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்தது இல்லையா, இதோட பொசிஷன் பில்டெல்லாம் இது காப்பி பண்ணிவிட்டு இந்த ரிப்பேர் ஒன்ஸில் போட்டு பேஸ்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ இது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. இது தேவையில்லை, நம்ம இதை செல் தான் பண்ணுறோம். அகைன் செல்லுக்கு மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரீஎன்ட்ரி 1 ஃபுட் சைடில் உள்ள ரீஎன்ட்ரிக்கு வந்து என்ட்ரி கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே ரன் டைம் வேரியபிளாக நம்மளுக்கு மாறும். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, கெட் ரன் டைம் இதில் போயிட்டு இப்போ இதில் எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவில், இருந்தாலும் ஒரு முறை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆட் போகிறீங்க இல்லையா, இது வந்து ரீஎன்ட்ரி 1 நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு கெட் ரன் டைம் போயிடுங்க. P1 RE1 is not equal to 1. ஸோ சைடில் ரீஎன்ட்ரி ஒன்றும் வரலை, ஆனால் புட் சைடில் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த லெக்கு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. இது கன்ஃபார்ம் பண்ணுறோம். தென் புட் சைடோடைய அந்த பர்டிகுலர் பொசிஷனோட எல்டிபி வந்து அதோட என்டிபிசி கீழே போகுது அப்படின்றத இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறோம். கொடுத்தாச்சுங்களா? பொசிஷன் பிடில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ட்ரி எடுத்துருச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு P1 RE1 நம்பர் 1.
ஓகே, இப்போ இதனுடைய எக்ஸிட் கண்டிஷன். ஸோ இதை 6ல் உள்ள எக்ஸிட் கண்டிஷனை காப்பி பண்ணிவிட்டு 7ல் பேஸ்ட் பண்ணிங்க. இது வந்து செட் 7, செட் நம்பர் 7 நம்பர் மாற்றிக்கலாம். செட் 7 7 சப்மிட்டு. ஸோ இதுக்கான எக்ஸிட்டை கொடுக்கணும் நம்ம, ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா P1 எக்ஸிட்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுட் சைடோட ரீஎன்ட்ரியோட எக்ஸிட். அப்போ இதுக்கு வந்து P1 RX1 நம்பர் 1 சேவ். புட் ஆப்ஷனுடைய ரீஎன்ட்ரி எக்ஸிட் ஆகிடுச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது இப்போ இது ரீஎன்ட்ரி 1, இப்போ இது வந்து ரீஎன்ட்ரி 2, அடுத்தது வந்து ரீஎன்ட்ரி 3. இல்லைங்களா? இப்போ அந்த ரீஎன்ட்ரி 2 3க்கு ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரீஎன்ட்ரி 2க்கான கண்டிஷனு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரீஎன்ட்ரி 1ல் இருந்ததை காப்பி பண்ணீங்க. என்ட்ரி கண்டிஷன் இதில் பேஸ்ட் பண்ணீங்க. இங்கே ரன் டைம் வேரியபிளாக மாற்றணும். ஸோ இங்கே வந்து P1 RX1. ஸோ ரீஎன்ட்ரி 1 எக்ஸிட் ஆகிடுச்சு, ரீஎன்ட்ரி 2 வந்து இன்னும் ஆகலை. எல்டிபி வந்து என்ட்ரி பேசிக்க போகுது, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல P1 RE2 ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கான எக்ஸிட் பேஸ்ட்டு. இது வந்து செட் நம்பர் 8. ஸோ இதில் நம்பர் மட்டும் மாற்றிட்டா போதும், 8. இதுக்கான எக்ஸிட் கண்டிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து ரீஎன்ட்ரி 2 இல்லையா, உட் சைடில் ரீஎன்ட்ரி 2. இங்கே பார்த்தீங்கன்னா P1 RX2. ஓகே, இப்போ ஸ்டாடரில் புட் சைடில் செகண்ட் ரீஎன்ட்ரி முடிஞ்சுது, எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ரீஎன்ட்ரிக்கு வரீங்க. இந்த செகண்ட் ரீஎன்ட்ரியை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா வச்சுக்கிறோம், இதெல்லாம் செகண்ட் ரீஎன்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, RX2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி இன்னும் எடுக்கல, தேர்ட் ரீஎன்ட்ரி வந்து RX3 வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எல்டிபி வந்து என்ட்ரி பேசிக்க போகுது. ஸோ இங்கே வந்து P1 RE3 நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸிட் கண்டிஷன் காப்பி பேஸ்ட். இது வந்து செட் நம்பர் 9. இங்கேயும் 9 மாற்றிங்க. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாடரில் புட் சைட்லேயும் எல்லா என்ட்ரி எக்ஸிட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஸ்டாடர் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கல் பார்ட் வந்து இது நீங்களே பண்ணுங்க. இது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணலாம், ஈஸி தான் அது. இப்போ வந்து ஸ்டாடர்லாம் முடிஞ்சது இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கல் ஆரம்பிக்குது. செட் நம்பர் இப்போ 10லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கலில் பார்த்தீங்கன்னா சி என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி வருது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாடருடைய சிஇ என்ட்ரிக்கு C1 நேம் கொடுத்தோம் இல்லைங்களா? இதில் C2 கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது நம்பர் நீங்கள் எது ஒன்றும் கொடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன்ல. இது கொடுத்துட்டு இதில் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம 80 ருபீஸ் உள்ள ஸ்ட்ரைக்கை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அதே நான் ஃபைன் ஸ்ட்ரைக்கெல்லாம் போட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் சேமாக வரும். இந்த ஸ்ட்ரைக் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஃபைண்ட் ஸ்ட்ரைக்குன்னு போடணும். நான் இன்னொரு டைப் பண்ணி காட்டிடுறேன். 80 ருபீஸில் உள்ளதை சி எடுக்கணும். ஸோ ஃபைண்ட் ஸ்ட்ரைக்கு நிஃப்டி பேங்க்கு ஃபீல்டு எல்டிபி நம்பர் ஆப்ஷன் டைப்பு சிஇ. இப்போ செலக்ட் எக்ஸ்பைரி போயிட்டு வீக் மாற்றிக்கிங்க. நம்பரில் போயிட்டு 80 போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதேமாரி காப்பி பண்ணி ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷன் எடுக்கும்போதும் அதுக்கு நம்ம இதேமாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இது ஸ்ட்ராங்கல் சைடில் சிஇ முதல்ல வந்தாச்சு. இங்கே ரன் டைம் வேரியபிள் அங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே நேம் கொடுத்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க. C2 ஒன்று கொடுத்துருக்கோம், அதுக்கான நம்பரை C2ஓட என்ட்ரின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த செட்டில் இல்லையா என்ன செட் நம்பர் என்ன இருக்கோ 10. ஸோ இதோடைய என்ட்ரி ப்ரைஸு C2 இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன் இது. ஸோ C1க்கான எக்ஸிட் கண்டிஷன் இது அதே மாதிரி தான் வரும். ஸோ இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கலும் 30% எஸ்எல் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓ இந்த பக்கம் இது எக்ஸிட் ஆகிடுச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் இதுக்கும் ரன் டைம் வேரியபிளில் கொடுக்கணும். C1 எக்ஸிட், இது C2 எக்ஸிட்டு. ஸோ அந்த C2 எக்ஸிட்னு போட்டு நம்பர் 1 கொடுத்துடணும். ஸோ இது ஸ்ட்ராங்கலில் கால் சைடில் ஃபஸ்ட் என்ட்ரி, ஸ்ட்ராங்கலில் கால் சைடில் ரீஎன்ட்ரி 1 இந்த செட்டு. சரிங்களா? ரீஎன்ட்ரி 1ல் போனீங்கன்னா இதேமாதிரி ரன் டைம் வேரியபிளாக மாற்றணும். இதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாடரில் நம்ம எப்படி மாற்றணுமோ ஒரு செட்டுக்கும் நம்பரிங்க அதே மாதிரி இதுலேயும் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் மாற்றிடணும். ஸோ இது ஸ்டாடரில் ரீஎன்ட்ரி 1 அதுக்கான ரன் டைம் வேரியபிள். ஸோ இதில் வந்து C2 RE1 கொடுத்துருக்கேன். ஸோ C2ன்றது ஸ்ட்ராங்கல் மென்ஷன் பண்ணுறேன், RE1ன்றது ரீஎன்ட்ரி 1. ஸோ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷனு. ஓகேங்களா? இந்த எக்ஸிட் கண்டிஷனுக்கான ரன் டைம் வேரியபிள் C2 RX1. ஸோ C2ன்றது ஸ்ட்ராங்கலில் சிஇ, அதில் RXன்றது ரீஎன்ட்ரியோட எக்ஸிட், இந்த ரீஎன்ட்ரி 1ஓட எக்ஸிட். இது அடுத்த ரீஎன்ட்ரி செகண்டு. அதுக்கான கண்டிஷன்ஸு அதுக்கான பொசிஷன் பில்டரு. அந்த ரீஎன்ட்ரி செகண்ட் டைம் ஆனது கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், அதுக்கான ரன் டைம் வேரியபிள் ரீஎன்ட்ரியோடைய எக்ஸிட்டு. அந்த செகண்ட் ரீஎன்ட்ரியோட எக்ஸிட்டுக்கான கன்ஃபர்மேஷனு. அடுத்த தேர்டு ரீஎன்ட்ரி சிஇ சைடில் ஸ்ட்ராங்கலில் அதுக்கான கண்டிஷன்ஸ் இது. பொசிஷன் பில்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். தென் அதில் இந்த ரீஎன்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷனு, இந்த ரீஎன்ட்ரி தேர்டு ரீஎன்ட்ரிக்கான எக்ஸிட் கண்டிஷன் இது. இந்த எக்ஸிட் கண்டிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரன் டைம் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ராங்கல் சைடில் சிஇ சைட்லலாம் முடிஞ்சிச்சு. இது அடுத்து 14 செட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கலோடைய
ஆப்போசிட் புட் என்ட்ரி இருக்கு இல்லையா, புட்டோட செல் என்ட்ரி அது ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த சிஇ ஸ்ட்ராங்கிள் சிஇல ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க இல்லையா, அந்த என்ட்ரியை காப்பி பண்ணிக்கணும் நீங்கள். இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ட்ராங்கிளோடைய புட்டோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி செட் நம்பர் 14 இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த டைப்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். டைப் புட்டுன்னு போட்டுட்டு நீங்கள் எஃப்எக்ஸ்லேயும் போயிட்டு ஃபைன் ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன் டைப் மாற்றணும். அதில் சிஇ இருந்திருக்கும், பிஇ மாற்றிக்கணும். ஸோ புட் சைடோட என்ட்ரி இது. ஸோ புட் சைடுக்கு அந்த என்ட்ரிக்கான ரன் டைம் வேரியபிள்ஸு, அதோட என்ட்ரி ப்ரைஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் இது கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய எக்ஸிட் கண்டிஷன் செட் நம்பர் 14 இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன். இதுக்கான எக்ஸிட் கண்டிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரன் டைம் வேரியபிள். ஸ்ட்ராங்கிள் புட்ஸ் சைடில் ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி இது ரீஎன்ட்ரி 1 அதுக்கான கண்டிஷனு. ஸோ ஸ்ட்ராங்கிள் எடுத்த புட் ஆப்ஷன் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு என்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். தென் இதில் வந்து ரீஎன்ட்ரி 1 இன்னும் நடக்கலைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். எல்டிபி வந்து என்ட்ரி ப்ரைஸ் கீழே போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கான பொசிஷனு. ஸோ ரீஎன்ட்ரி 1 எடுத்துருச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ரீஎன்ட்ரி 1க்கான எக்ஸிட் கண்டிஷன் செட் நம்பர் 15 அதை நம்பரை மாற்றணும். ஸோ அந்த ரீஎன்ட்ரி 1 வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபர்மேஷன். இங்கே அடுத்த ரீஎன்ட்ரி வருது, அதுக்கான என்ட்ரி கண்டிஷன்ஸு, அந்த பொசிஷன் பில்டரு, அதுக்கான ரீஎன்ட்ரி 2 அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரன் டைம் வேரியபிள், ரீஎன்ட்ரி 2ஓட எக்ஸிட் கண்டிஷன் செட் நம்பர் 16. ரீஎன்ட்ரி 2 எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரன் டைம் வேரியபிள் P2 RX2. செகண்ட் முடிஞ்சது. அடுத்த தேர்ட் என்ட்ரிக்கு வரும். ஸ்ட்ராங்கிளில் புஷ் சைடில் ரீஎன்ட்ரியில் 3. ஸோ இங்கே ரீஎன்ட்ரி 2 எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்த என்ட்ரி நமக்கு ஒன்றும் வரலன்னு சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அப்போது இதுக்கான ரன் டைம் வேரியபிள், இந்த என்ட்ரி ரீஎன்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுக்கான ரன் டைம் வேரியபிள், இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன் செட் நம்பர் 17. அவ்வளோதான். நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். நான் இதுக்கும் ஒரு நேம் போட்டு வச்சிருக்கேன் கடைசியான ரீஎன்ட்ரிக்கும். ஏன்னா அது ரன் டைம் வேரியபிள் செக் பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கடைசி ரீஎன்ட்ரி தேர்ட் என்ட்ரி இல்லையா ரீஎன்ட்ரி, அந்த எக்ஸிட்டுக்கு நீங்கள் ரன் டைம் வேரியபிள் ஆட் பண்ண தேவையில்லை, அதை விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எக்ஸிட் கண்டிஷன். அதில் டைமிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 15:10 3:10க்கு மேலே போகும்போது இது எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ்க்கு 2000 ரூபாய் 2000 ருபீஸ் வந்து எஸ்எல் வரும்போது எக்ஸிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேபி நீங்கள் இதில் வந்து டார்கெட்டும் ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சஜஷன் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்ரோச்ன்றது ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தர் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க, பட் இதில் மாடிஃபிகேஷன் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஐடியா இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம போடுறோன்றதுனால அதுதான் 100% அதான் கரெக்டாக அதுதான் ஃபாலோ பண்ணணும்னா இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி சூட்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற நீங்கள் மாடிஃபை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது அதனால் ரிசல்ட் அதில் காட்டியிருக்காரு, நீங்கள் வீடியோ போய் பாருங்கள், ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் மேபி நீங்கள் மாடிஃபை பண்ணி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான் அது. இப்போ இதில் இந்த இடத்துல இங்கே எக்ஸிட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதை எஸ் கொடுத்துடணும். அவ்வளோதான். செக் கண்டினியூஸ்லி இந்த என்ட்ரி டைம் 5 மினிட் கொடுத்துருங்க. ரீஆக்டிவேஷன் 6 hours. அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், நிறைய ரன் டைம் வேரியபிள்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம். பட் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு பண்ணலாம் அதில்.
ஸோ நீங்கள் ஏதாவது புரியலன்னா திரும்ப நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஸ்டேடல் செட்டை வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ஸ்டேங்கிளும் போட்டுக்கலாம். அதில் இஷ்யூ இருக்காது. ஸோ டவுட்ஸ் என்னன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.